நம்ம ஹீரோ ஃபயர் பேடை பிடிச்சி சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருப்பான். அப்ப அந்த ஃபயர் பேடை அழுவும், அதோட கண்ணீர் சொட்டுப்பட்டு அந்த ஷூவே ஓட்டையா போயிடும். அதனால இவன் மனசு இறங்கி போயிட்டு இந்த ஃபயர் பேடை நம்ம விடுவிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை கழட்டி விட்டுருவான். அந்த ஃபயர் பேடும் சந்தோஷமா வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கிஃப்டா ஒரு ரெக்கைய அவன் கையில கொடுத்துட்டு போயிடும். அந்த ரெக்கையை எடுத்து இவன் பார்ப்பான். அது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மேஜிக்கல் குதிரை கிட்ட சொல்லுவான், இந்த ஃபயர் பேடை நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கு, இதை கண்டிப்பா ராஜா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் குதிரையும் கூட்டிட்டு அங்க ராஜா கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றதுக்காக போவான். ஆனா அங்க யாருமே இவனை நம்பவே மாட்டாங்க. நீ வச்சுக்கிறது சாதாரண ரெக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. இவனும் அந்த ரெக்கையை வச்சுட்டு அந்த ஃபயர் பேடை கூப்பிடுவான். அப்போ அந்த நேரம் அந்த ஃபயர் பேட் வராது. அதுக்கு பதிலா மழை தான் பெய்யும். ஆனா இவனை காப்பாத்துறதுக்கு அந்த ஃபயர் பேடு ஓடி வந்துடும். அந்த ஃபயர் பேடை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அங்க இருக்கிற ராஜாக்களும் இவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எல்லாரும் முன்னாடியும் பாராட்டி இவனுக்கு மரியாதையும் கிஃப்டையும் நிறையவே கொடுக்குறாங்க.